இன்றைக்கி எந்த கண்டென்ட்டுமே இல்லை. 6 மாதத்துலேருந்து போஸ்ட் வெங்கட்லேருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டென்ட்டையும் கலக்கி கொடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன் என்னடா பேசுகிறதுன்ட்டு. அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய ஆர் உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ்ட் வெங்கட் அவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும், இல்லை அதான் சேரப்போகிறாங்க மற்றவங்களாம், ஆமாம் சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லோரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதில் கதாநாயகி நீமா வாமான்னு சொல்ல அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க டேரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க, அங்கேயே சிறந்த நடிகை ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள், அவங்க அரசியல் தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. கலைஞர் சார் சீமான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்தளவுக்கு கேவலமாக இருக்குது, எந்த தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு மிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணிச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு அது. ஆமாம், அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸு நீதானா? இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்குது. ஆமாம், நல்லா இருந்துச்சு சார். ஆமாம், அவங்க இசைஞானி பாடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபீல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை, அதை போட்டுக்கணும், நல்லா கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார், இது இந்த படத்தில் இருக்கிறாரு. ஆமாம் சார், அது போடலை அப்படின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார், நான் கிளம்புறேன்ட்டார். அது ஃபஸ்ட்டு பேசி போனது காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்கே, அதனால கிளம்பிட்டார். நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அந்த உதவி இயக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கள்ல. அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை வெளிகள் தான். மிரண்டான், ஏடா இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகிட்டு எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவின் விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமராமேன் பாஸ்கருக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் ஆங்கிள் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய படம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோவா. ஆமாம், அது சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரண் தான், வேறு யாரும் இந்த நல்லி எலும்பு கடிக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன், அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேறு. இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார். அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கட்டணுமோ எப்போ கழட்டிட்டார். டயருக்கு விவரமான ஆள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் சிக்கல்னால் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, நாட்டிலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது எப்போ கலைய போகிறோம் தெரியும், 2026 கலையும் எல்லாத்தையும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் சிக்கலுங்கிறது எங்கள் ஊர் நம்மளை மாதிரி தான் ஊர் பசங்கள ஒரு
ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு. த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்றைக்கி பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம சொல்லிக்கிருக்கோம், அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்றைக்கி ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்றைக்கி புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளாம் சொல்லிக்கிறது தான். அப்படியே இன்றைக்கி பெண்கள் மாதிரி கேவலமான இது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு ஒன்று சொன்னார், நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்றைக்கி சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம்ட்டு. இன்றைக்கி நகை மட்டும் போகாது, கற்பும் குயிரும் போடுது. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இறைவன் விழிகள். நல்ல ஒரு த்ரில்லருங்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணிடலாம். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லோரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள், ஆர் விஜயகுமாரில் சார்லேருந்து போஸ்ட் வெங்கட் சார்லேருந்து கலைஞர் மன்ன வரைக்கும் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள ஒரு பெரிய இடர்பாடு. இன்றைக்கி படம் எடுக்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய சொல்கிறோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நம்ம ஒரு தேட்டருக்காரங்களை குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா, அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றியடை வச்சுருக்காங்க, எத்தனை சின்ன படம் ஓடி இருக்குது. அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்கே எங்கே என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்கே தவிர இது ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இதை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாவுக்கும் நினைப்பான், சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தயாரிப்பும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்கணும் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடாட்டேன்னா என் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை ஓடி வசூல் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசரு எல்லா தேட்டரும் அவர் கவர் பண்ணிடுறாரு, இன்னொரு ப்ரொடியூசருக்கு தேட்டர் வேணுமெங்கிற அவங்க கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்றைக்கி சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினால் போதும், என் படம் ஓடினான்னு ஓடாட்டேண்ணே அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அணிஞ்சு அதில் நம்மளும் அணிச்சிடுவோம். யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அணிச்சிடுவாங்க. இது ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து எல்லோரும் நினைக்கணும். அது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சார், பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டரு தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டால் உதயம் தேட்டரில் போடக்கூடாது, ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம் இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்தில் போட்டால் கமலா, அந்த சுற்றில் இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆல்புட் போடக்கூடாது, தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால் அது இனிமேல் 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு 3 நாள் 1 வாரம் கலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 2வது வாரம் பார்த்தா தேட்டரில் ஆள் இல்லை. இதில் ஒன்றே என்னென்னா, இந்த விமர்சனம் பற்றி சொன்னாங்க. ஒரு காலத்தில் அப்போ தான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ, ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனால், அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வாரப்பத்தியில் வர விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம்
வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா 3வது வாரம் வந்து அந்த புக்குக்காக வாங்கி பார்ப்பாங்க, இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் வரலைன்னா அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, என்ன சார் படத்தோட விமர்சனம் போடலன்ட்டு. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க. இன்றைக்கி சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்கன்றது. சார் ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கக்குறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர், அவங்களாம் இப்போ விமர்சனம் பண்ணும்போது இந்தெல்லாம் ஏன்டா நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிற கவலை இன்றைக்கி இருக்குது. விமர்சனத்தில் சில படத்தை ஓச்சுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக வன்மத்தை கக்குறால விமர்சனத்தை தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்றைக்கி நல்லபடியாக விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல, திட்டணும், ஹீரோ திட்டணும், டேரக்டர் திட்டணும், இவன் மடையன், இவன் அவன் திட்டினா அது சந்தோஷமாக இருக்குது. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சி இன்றைக்கி ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்றைக்கி சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமாக இருந்தால் அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறார் சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இன்றைக்கி ஏதோ ஒரு சிறிய படம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த நாளே அந்த யூனிட்டை போயிடுறாங்க. அழகாக அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பல பேர் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பான்னு தெரியல, வெற்றி விழா, அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு செயின் போகிறார். எந்த ஹீரோவுக்கு இந்த மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி பொழுது பேசணும், அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனால் ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு. நான் சொல்கிறேன், இதே மாதிரி உச்சத்தில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தால் நீங்கள் சினிமாவுக்கு நல்ல நினச்சி அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க. இன்றைக்கி அது தேவை சார். இன்றைக்கி சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கவங்க, நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன படத்தை நடித்து தான் பெரிய ஆள் ஆகியிருக்கோம். இது மிகப்பெரிய இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மனோகர் சார், ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப், பெரிய க்ரௌடு, வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும், ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியாக திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலண்ணா. படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிருக்கேன், என்னடா அப்படின்னு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் டப்புன்னு பொறுத்திடுச்சு எனக்கு. சிசர் மகன் கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரை கூட்டுவாங்க சார்ன்ட்டு. காலை ஷூட்டிங்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு டைலாக், உங்கள் டைலாக் தான் இப்போ பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு.
ஆமாம் ஆமாம், அங்கேயே பாருங்கள் தளபதி ஈக்குவல் பண்ணியிருக்காரு அவர். நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரு புகழுடைய 2 வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இரவின் விழிகள் ஒரு ஓமை விழிகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போ தான் வந்து சொன்னார், எங்கள் கட்சிக்காரரான். என்னை காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்போவே நினச்சேன் நான் இதுக்குள்ளே ஏதோ உள்கூத்துருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு. நான் யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கிறப்ப தான் டேரக்டரு சார் உங்களுக்காக தான் நின்றுக்கிட்டு. அப்போ தான் தெரிஞ்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம். ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. கலைஞரில் நீங்கள் அண்ணன் ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறையா விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போனார், சினிமா அப்படின்ட்டு ரிலீஸ் பற்றி. இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறையா. ரிலீஸ்னோடனே ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட்டு சொன்னாங்கன்னா ஏன் ஏடிஎம்கே பீரியடில் ரெட் ஜெயின் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உடனே இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே 1000 தேட்டர் 800 தேட்டர்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும். பட் இந்த பக்கம் திரும்புவாங்க. பட் இது ஹேப்பன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்போவும் தான் வருது. நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனால் 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்குது. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ரொம்ப ஒன்றும் கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்தில் படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை. பட் அவங்கள குறை சொல்கிற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதான் இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஓடிடியில் வந்துடுமே, இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. ஸோ நம்ம நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. கிளைமிங் ரைட் ஆர் ராங்? கிளைம் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தேட்டர் எங்களுக்கு வரும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போகும், 60 தேட்டர் இன்னொரு தேட்டர் போனால் ஸோ 50 தேட்டரோ 60 தேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல் வந்து 1 2 3 நாள் சொல்கிறதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் எடுக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோலே எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே, அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர, இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தார், சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாகவும் போய் சந்தித்தேன், இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன். பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாராக இருங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார். அவர் உஷாராக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுங்களேன். அது ராங் இஸ் ராங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னென்னா, சின்ன படம் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்குறது ஒன்று தான், இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷனை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும். முதல் கேள்வி, அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது, என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும், என்ன மோட்டிவ் கிரியேட் பண்ணுறீங்க தேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு. அப்போ எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாமல் வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காமல் இருக்கிறது யார் மேலே மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாராக இருந்தாலும் அவனை உள்ளே வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தால் தான் வருவான்.
இதுதான் காரணம். இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்க. மேபி காரணமாக இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசாக மாறுறதான்னு நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்காக இருக்கலாம். மேபி அவங்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தாக இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன்ட். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்ல, காசாக மாறுதில்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன், இந்த இன்பிட்வீன் அது காசாக மாறுறதுக்கும் தேட்டரில் படம் ஓடுறதுக்கான ரீசன், நான் சொல்கிறது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் இப்போ விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வந்து தியேட்டரில் முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது அது போஸ் வெங்கட்டுக்கு வரல, அந்த இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் களவாணியிலேருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சம்பாரிச்சு வச்சிருந்தார், அதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்தில் ஏன்னா இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலாக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த காரணங்களில் இந்த படத்தில் ஒன்று இருக்குது. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள், சாமி படம், இது யார் நடித்தாலும் ஓடிடணும்னு ஒரு கிராமர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிராமரில் தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் வந்துடும். நீங்கள் அதில் ஹீரோ யார், வில்லன் யாருங்கிற கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதுதான் கேட்குறாங்க, எத்தனை சாங் இருக்குது, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். இப்போ த்ரில்லர்னா உள்ளே எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பார்க்கறது இல்லை. அதுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு, ஹிந்தியில் தெரியாது, அங்கே ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு அந்த படத்தை விற்றுருவாங்க. கர்நாடகாவில் தெரியாது, ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகளில் அது விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா ஒரு பேசிக் பிஸ்னஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஏதோ ஒன்றாச்சும் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் படம் வரையும். ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சு அசலாக வரைவான். ஊரே சொல்லும் என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனால் வீட்டில் ஒரு குழந்தை தப்பாக இருக்கும், அப்போ அம்மா சொல்லும் என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊர் சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்பதான் அந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்தேன் ஓடலை, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் படம் எடுத்தேன் ஓடலைன்னா படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். இப்போ படம் நல்ல படம் என்பது வேறு. அது பல விருதுகளை எடுக்கும். 2 படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு. அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்தது, அது திருப்தி தரும். அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும். பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேலே பிளேமிங் நீங்கள் வச்சீங்கனாலும் தப்பு. ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்கள் பிளேமிங் பண்ணவே முடியாது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. சமீபத்தில் கூட நடந்துச்சு. ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே அந்த சமயத்தில் வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறதே நான் பார்த்தேன். அந்த ஸ்டேட்டில் படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டரில் வருது, பேப்பர்ஸில் வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆனால் இல்லை அது பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமாக தோக்குறது பெரிய படங்கள் தான். அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்கள் லேட்டாக ரிலீஸ் பண்ணி ஓடின படம் லிஸ்ட்டே நான் சொல்லுவேன், நீங்கள் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தேட்டர் 100 தேட்டர் 100 ஷோஸ் 100-200 ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேடு, அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க. எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட்டே இதை போய் பண்ணலான்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தால் 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்கள் திரைப்படம். உங்கள் சொத்தை தூக்கி கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா? உங்கள் நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்லையா எழுதி வைப்பீங்களா? உங்கள் வீட்டை யார் பேர்லையாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேரில் எழுதி வைக்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? படம் எடுக்கிறவளுக்கும் 10 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு. தியேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்போ நீங்கள் பிஸ்னஸ் கற்றுக்காம வந்திருக்கீங்க உள்ள. பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. ஒரு படம் எடுக்கிறாரா, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறாரா, அவர் கூட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் கற்றுக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோற்று போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கற்றுக்குங்க.
எனக்கு ஆசையாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் கற்றுக்க போகிறேன், பண்ண போகிறேன், சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறோன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியாக. அதை யார்ட்டையாவது தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யார்ட்ட கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் யார் பின்னாடியும் ஓடுறீங்க? அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, அவர் யாரெல்லாம் இங்கே பண்ணலை. உங்கள் பயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. பயப்படாமல் படம் பண்ணுங்க, செய்யுங்க. இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தனது திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது இந்த படம் குறித்து சில குறிப்புகளை சொன்னார். அதாவது, இணையதளங்களால் இன்றைக்கு ஏற்படுகிற சீரழிவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திரைப்படம் என்று சொன்னார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக நான் மகிழ்வு அடைந்தேன். இந்த திரைப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் எதுவும் அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை. ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது இன்றைக்கு சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற, மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு செய்தி குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். பொதுவாக வந்து திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள். மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது, திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார். ஒரு நிறுவனம் ஒரு திரையரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யாரு அந்த எந்த திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிட முடியும்? அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்கில் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படையாண்ட மாவீரன் அப்படின்னு. படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள், ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது, தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பற்றி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். படம் எங்க ஓடுது? தமிழ்நாட்டில் நூன் ஷோ போகுது, செகண்ட் ஷோ போகுது, ஒரு ஷோ, ஒரு காட்சி தான் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் போகுது. எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசருக்கே தெரியல, எந்த தேட்டரில் இருக்கு, எந்த தேட்டரில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். யார் ஒழுங்குபடுத்துவது? இங்கே இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள், திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள். இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அரசியல். வருத்தப்பட்டுக்குவாங்க, இவங்க கோவப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால்
பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, எங்கே ஓடுது இந்த படம்? சென்னையில் எங்கே ஓடுது? சென்னையில் ரோகிணியில் காலை காட்சி. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு. நான் முதல் படம் பண்ணும்போது 1996 எல்லாம் ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சென்னையில் 5 தேட்டரில் தான் போகும். அது நான் முதல் படமாக பண்ணாலும் அந்த படம் சென்னையில் 5 தேட்டரில் தான் போகும். தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு, ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அத்தனை அந்த ஸ்கிரீன்லையும் ஒரே படமே போடுறாங்க. பெரிய நடிகர் படமாக இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸில் இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லையும் ஒரே படத்தை போடுறாங்க. அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள், இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும்? உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது. சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களைத்தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை, அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சீரழிவுகளை இன்றைக்கு சந்திக்கிறாங்க. இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ், எவ்வளவு கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் இங்க யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இந்த தம்பி சிக்கல் ராஜேஷ் அவர்கள் நான் வந்தபோது அவர் வந்து சொன்னார். அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கின்ற போதும் அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்து செல்போனை வச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளோடு நம்ம மனதை விட்டு உட்கார வச்சு சோபாவில் உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேச முடியுதா? நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அவன் போனை நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி விட்டோம். நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்கில் நண்பர்கள் எடுக்கிறாங்க, கவலைப்படவே தேவையில்லை. விடிய 3 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்கில் நண்பர்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் தூங்குறது இல்லை. என்னங்க, நான் சும்மா நீங்க முழிச்சிருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக அடித்தேன், இன்னும் தூங்கலையா? இல்லை தலைவா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தலைவா அப்படிங்கிறாங்க. அப்போ இணையதளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிற இந்த பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையவும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு. திரையரங்குகள் இன்னைக்கெல்லாம் வந்து திரையரங்கில் படம் போடுறது அப்படிங்கிறது, அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு. தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க, ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவில் ஒரு ஒழுங்கு இருக்கு அங்கெல்லாம். அதை நம்ம விட்டுடுறோம். விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்பா. எத்தனையோ முறை இயக்குனர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும், சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 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 ஒதுக்கீடு செய்யணும், ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு 10 சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும். இந்த தம்பி மகேந்திரன் வந்து எந்த நம்பிக்கையில், எந்த துணிச்சலில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு பெட்டி கடைக்காரர் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டி கடை வச்சா அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சலாங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு. ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கு. புதுசா
சிந்தனையாளர்கள் வருகிறார்கள், புதுசு புதுசா கதையாசிரியர்கள் வருகிறார்கள், புதுசு புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள். இந்த பாருங்க, தம்பி அசார் பத்தி சொல்லுகிற போது சொல்றாங்க, அவ்வளவு டெடிகேஷனோட தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உட்காராமையே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலையை, சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க. ஆனால் சினிமா இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கார்ப்பரேட் மயமாகி ஒரு சில பேர்களுடைய கைக்கு போய் சினிமா எல்லாராலும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் ஒரு ஷோ 2 ஷோ, மார்னிங் ஷோ எந்த தேட்டரில் ஓடுதுன்னு நான் தான் ப்ரொடியூசர்னா எனக்கே தெரியாது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த விளம்பரத்தை நான் போட்டிருப்பேன். இந்த தேட்டரில் 3 ஷோ, இந்த தேட்டரில் 4 ஷோன்னு நான் முதல் நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன். அந்த தேட்டரில் எல்லாம் படமே இருக்காது. அப்போ யார் இதெல்லாம் முடிவு பண்ணுறது? இதையெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு? இது போல ஏதாவது ஆடியோ லான்ச், இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்கள் பேசுகிறோம். ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உட்கார்ந்து பேசி நேர்படுத்தினால தான் சினிமா வந்து சரியாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் வந்து அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னது போல இது நிச்சயமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ரொம்ப பிரமாண்டமாக வந்து காட்சி அமைப்புகளை வந்து தம்பி பாஸ்கர் அவர்கள் மிக அற்புதமாக வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதே போல் ஒரு ஆர்வம் ஊட்டுகிற திரைக்கதை இந்த படத்தில் இருக்குது. நமக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு வந்து தோணுது. படம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக வரும். நம்ம எல்லாம் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக மாற்றுறது வழக்கம் போல் எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய திரைப்படங்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து விமர்சனங்களே வந்து எழுதுகிறாங்க, விமர்சனங்களே சொல்கிறாங்க. அதுலேயும் சொல்ல போனீங்கன்னா லேண்ட்மார்க்காக இன்றைக்கி வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதனால இது போன்ற திரைப்படங்களுக்கு நீங்க சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த கதாநாயகர்களோட படங்கள் வரும். ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம யார் பக்கம் நிக்கணும்? என்னைக்காவது ஒரு தடவை வரப்போற, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ந்து மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த திரைப்படங்களை நம்ம ஊக்குவிக்கணும். அந்த சரியான திரைப்படங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கிற பெரும் பணி மீடியா கையில தான் இருக்கு. இந்த திரைப்படம் இரவின் விழிகளை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.